டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இ-பைக் வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாடல், ஸோ வந்து வண்டி எந்த இயரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அசசரிஸு, ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்க்ரூ போல்ட்டுலாம் இருக்குங்களா, ஸோ அந்த நெட்டு போல்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதா, அதாவது வந்து இது மாதிரி பாருங்கள். ஸோ வந்து யூஸ் பண்ண துருப்பிடிச்சு போயிடுச்சு. ஸோ இது மாதிரி அசசரிஸ் இல்லாமல் கரெக்டான அலாயில் செஞ்ச மெட்டீரியலா அப்படின்றது வந்து நீங்கள் விசாரிச்சு வாங்கணும். ஸோ வந்து இது பாருங்கள் எப்படிலாம் துருப்பிடிச்சு போயிருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த எல்லாம் பிளாஸ்டிக் மெட்டீரியலு. ஸோ வந்து ஏதாவது ஒரு வண்டி நம்ம பார்க் பண்ணிட்டு போகும்போது இடிச்சா கூட வந்து உடஞ்சிருது. ஸோ அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பெரிய பெரிய பேட்டரியாக இருக்குது. ஸோ வந்து இந்த பேட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் இருக்கிறது லித்தியம் அயான் பேட்டரி கிடையாது, லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ வந்து 5 லெட் ஆசிட் பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 ஒரு லெட் ஆசிட் பேட்டரியும் உங்களுக்கு தெரியும். ஸோ 12 வோல்ட் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அப்போ 12 × 5 பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. 5 ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் வரும். இந்த 60 வோல்ட்டில் 60 வோல்ட்டு 48 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ரன் ஆகணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஆனால் இந்த லெட் ஆசிட் பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி டெய்லி யூசேஜ் பண்ணும்போது அது வந்து ஒரு 2 வருஷம் அவ்வளோதாங்க, 1.5 வருஷம் 2 வருஷம் தாங்க வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதுவும் இல்லாமல் லெட் ஆசிட் பேட்டரி அந்தளவுக்கு ட்ரெயின் வந்து ஆகாது. ஸோ வந்து அதேமாதிரி வந்து சார்ஜிங் டைமும் ரொம்ப எடுத்துக்கும். ஸோ நான் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 12 மணி நேரம் வந்து சார்ஜ் பண்ணுவோம் ஆரம்ப காலத்தில். ஸோ இப்போ வந்து பேட்டரி படிப்படியாக போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 70 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, ஆனால் 55 கிலோமீட்டர் தான் போச்சு. ஸோ இப்போ வெறும் 15 கிலோமீட்டர் ரேஞ்சு தாங்க போகுது. ஒரு தடவை வந்து நான் இப்போ 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் வந்து நான் ட்ராவல்னால் அந்த 10 கிலோமீட்டர் தாண்டி திரும்ப இன்னொரு டைம் சார்ஜ் பண்ணால் தான் மறுபடியும் வந்து போக முடியும். ஸோ வந்து இப்போ ஒரு டவுனுக்கு வந்து 5 கிலோமீட்டர் அப்படின்னா ஸோ வந்து போயிட்டு வரதுக்கு 10 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அப்போ டோட்டலாகவே வந்து ஒரு தடவை தாங்க சார்ஜ் பண்ணால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதேமாதிரி வந்து வண்டியோட மாடல் பாருங்கள், 2021 12வது மாதம். ஆனால் வந்து நான் வாங்குறது வந்து 2022 9வது மாதம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் கிடப்பில் இருந்திருக்குது. அதனால் வந்து அந்த மாடலை பார்த்து கரண்ட்டில் இருக்குதா, அதாவது வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே மேனுஃபேக்சர் ஆகிருக்குதா அப்படின்றது வந்து பாருங்கள். ஏன்னா வந்து 8 மாதம் வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக லெட் ஆசிட் பேட்டரிலாம் வந்து போயிடும். ஸோ வந்து இந்த 3 விஷயம் தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா அது லைஃப் வராது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடல் வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்க. மூணாவது வந்து இந்த அசசரிஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா, ஸோ வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டானதா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இ-பைக்கு வாங்குறது பல பேருக்கு வந்து ஒரு கனவாகவே இருந்து வாங்குறாங்க. ஸோ வந்து இ-பைக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸு ஃப்ரீ, ஸோ வந்து நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பேட்டரிஸை வந்து நான் இப்போ மாற்றுறதுக்கு கேட்கும்போது கிட்டத்தட்ட 18,000 சொல்கிறாங்க, 17,500 வந்து சொல்லியிருக்கிறாங்க எஸ்டிமேட்டு. ஸோ வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நான் வந்து பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணியிருந்தால் கூட எனக்கு 10,000 கூட ஆயிருக்காது. ஸோ ஆனால் வந்து இப்போ 18,000க்கு மேலே வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்னோட அனுபவத்தில் இருந்து என்னோட அட்வைஸாக நான் சொல்கிறேன். ஸோ லெட் ஆசிட் பேட்டரி இருந்ததுன்னா அந்த இ-பைக்கு வாங்காதீங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயம் மெயின். அதுக்கப்புறம் தாங்க எல்லாமே அந்த மாடல் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ வந்து லெட் ஆசிட் பேட்டரி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.